வணக்கம் டீச்சர்ஸ். ஸ்ரீ பாலஜெகன் கந்தசாமி. பிஓ ட்ரைப் என்ற ஸ்டூடெண்ட்களுக்கான இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது தாவரவியல் பாட்னிலேருந்து நம்ம முக்கியமான அந்த சிலபஸ் லைன் வைஸாக வரக்கூடிய கிளாஸ் வீடியோஸ் நம்ம பார்க்க ஆரம்பிச்சலாம். தாவரங்களின் மாற்றுருக்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். தாவரங்களின் மாற்றுருக்கள் இங்கே என்ன, தண்டினுடைய மாற்றுருக்கள் என்ன, வேரினுடைய மாற்றுருக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் வரிசை நம்ம பார்ப்போம். இது கூடவே மைட்டோகாண்ட்ரியா, அப்புறம் காற்றுள்ள சுவாசம், ஒளிச்சேர்க்கை, இந்த இது சம்மந்தமான தகவல்கள் முழுக்க நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? இப்போ இது என்னென்னா, தண்டினுடைய மாற்று உருக்கள் அப்படிங்கிறது தண்டு மாற்று உருவம் அடைஞ்சு உணவுப் பொருட்களை சேமிக்கிறதுக்கும் உடலை இனப்பெருக்கத்துக்கும் பயன்படுது. தன்னுடைய மாற்று உருக்களை தரைமேல் தண்டின் மாற்று உருக்கள் அப்படின்னும், தரை ஒட்டிய தண்டின் மாற்று உருக்கள் அப்படின்னும், கூட தரைக்கு கீழே அதனுடைய அந்த தரைகீழ் தண்டுகளுடைய மாற்றுருக்கள் அப்படின்னு பிரிக்கலாம். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, நமக்கு இதில் கொடுத்துருக்கிற இஞ்சி, வெங்காயம், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சொல்லலாம். வேரினுடைய மாற்றுருக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது மாற்றம் அடைஞ்சு சிறப்பான வேலைகளை செய்யுது. சிறப்பு அப்படின்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, சேமிப்பு இவர்களுக்கு எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா பீட்ரூட், முள்ளங்கி இதெல்லாம் வேரினுடைய மாற்றுருக்குன்னு சில சொல்லலாம். சில சிறப்பான முக்கியமான பணிகளுக்கான வேர்கள் அப்படின்னு சொல்லப்படுறது பார்த்தீங்கன்னா, ஒரு சில தகவல், அதாவது ஹேஸ்டரியா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். நம்ம அதை தனியாக பார்த்துக்கலாம். இப்போ சில வேர்களும் அதுக்கான சில எடுத்துக்காட்டுகளும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம இதில் கொடுத்துருக்கு. என்னென்னா, முதல்ல பாருங்கள், கதிர் வடிவ வேர். இதுக்கு எடுத்துக்காட்டாக முள்ளங்கியே சொல்லலாம். கதிர் வடிவத்தில் இப்படி கோன் மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ முள்ளங்கி அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, துணை வேர்கள் அப்படிங்கிறது ஆலமரத்தை சொல்லலாம். ஆலமரம் வளரும் போது பார்த்தீங்கன்னா, அதனுடைய வேர்கள் அதுக்கு துணையாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ துணை வேர்கள் அப்படின்னா ஆலமரத்தை சொல்லலாம். மூணாவது பாருங்கள், வாயு பரிமாற்றம், அபிசினியான்னு சொல்கிறது. வாயு பரிமாற்றத்துக்காக உறிஞ்சு வேர்கள், கஸ்குட்டா. இது பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா சேமியா மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கும். பட் அது வேர் இருந்து அது வேர்லேருந்து எடுக்காது. அது என்ன பண்ணணும், ஏற்கனவே ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மரத்தில் போய் அது சைடில் போய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இருந்து அந்த மரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சத்து பொருள்களை உறிஞ்சி அது உயிர் வாழும். புரியுங்களா? ஏன்னா இதுக்கிட்ட பச்சையும் கிடையாது. தானே சொந்தமாக அதை தயாரிக்க முடியாது. தனக்கு தேவையான கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் தானே தயாரிச்சிக்க முடியாது. இது என்னென்னா, மற்ற தாவரத்தினுடைய அந்த சத்து பொருட்களை உறிஞ்சி தான் இது தான் வாழ முடியும். ஸோ அந்த கஸ்குட்டா மஞ்சள் கலரில் இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். தரைமேல் தன்னுடைய மாற்று பொருட்களுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லணும் அப்படின்னா, கள்ளி செடிச்சலாம். இது பார்த்தீங்கன்னா, தாவரங்களுடைய கடினமான தண்டு அந்த ஒளிச்சேர்க்கை செய்யும். அந்த தண்டுகள் ஒளிச்சேர்க்கை செய்யும். அதனுடைய இலைகள் முட்களாக மாறி இருக்கும். கள்ளி செடி பார்த்தாலே தெரியும் இல்லைங்களா? இதனால் மேற்பரப்பு குறையதால் நீராவி போக்கு தவிர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தரை ஒட்டிய தண்டுடைய மாற்றுகள் அப்படின்னு சொன்னால், எடுத்துக்காட்டுக்கு வெங்காய தாமரை, சில வகை தாவரங்களுடைய அந்த தண்டுகள் தரை ஒட்டி இருக்கும். சரிங்களா? வெங்காய தாமரையில் எடுத்துக்காட்டாக சொல்லலாம். கிடைமட்டமும் மண்ணில் வளர்ந்து என்ன பிரபு செய்யுதுன்னு சொல்லுவாங்க. இது 4 வகையாக பிரிச்சிருக்கு. அது தனியாக நம்ம பார்க்கும்போது, இங்கே அடுத்ததாக ஓடுதண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓடுதண்டு, அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம வல்லாரியை சொல்லலாம். ஓடுதண்டு அதனுடைய தண்டு பார்த்திங்கன்னா அப்படியே படர்ந்து ஓடிட்டு போகிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது ஸ்டோலன், காட்டு ஸ்ட்ராபெரி அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு நம்ம சொல்லலாம். எதுக்காக இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம், இது பொறுத்துக்களை கேட்பாங்க. சரிங்களா? தரைகீழ் தண்டு, தரைகீழ் ஓடு தண்டு. தரைகீழ் தண்டு வேறு. இங்கே பாருங்கள், தரைகீழ் தண்டுன்னு ஒன்று இருக்குது. தரைகீழ் ஓடு தண்டு அப்படிங்கிறது கிரைசாந்திமம் சொன்னாங்க. தரைகீழ் ஓடு தண்டு அப்படிங்கிறது அதாவது அல்லது சக்கர். தரைகள் ஓடு தண்டு அல்லது சக்கர் அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிரைசாந்திமம் சொன்னாங்க. நாலாவது பாருங்கள், கொட்டையான ஓடு தண்டு அப்படின்னு சொல்லுவோம். கொட்டையான ஓடு தண்டுனா வெங்காய தாமரை அப்படிங்கிறது அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லப்படுது. தரை கீழ் தண்டு சேப்பங்கிழங்கு இதெல்லாம் சொல்லலாம். மட்ட நிலத்தண்டு இஞ்சி, மஞ்சள் இந்த மாதிரிலாம் சொல்லலாம். கந்தம் அப்படிங்கிறதுக்கு சேனைக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சேனைக்கிழங்கும் அப்புறம் சேப்பக்கிழங்கு இதெல்லாம் சொல்லுவாங்க. கிழங்கு அப்படின்ற பொதுப்படையாக வந்துச்சுன்னா அது உருளைக்கிழங்கு போயிடும். குமிழம் மாதிரி இருக்கிறது பூண்டு, வெங்காயம்லாம் அதனுடைய உருவம் பார்த்திங்கன்னா குமிழம் மாதிரி இருக்கும். சரி, முட்கள் அப்படின்னு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா சப்பாத்தி களி சொல்லலாம். முட்கள் மாதிரி இருக்கிறது எடுத்துக்காட்டு சொல்லலாம். பற்று கம்பிகள் ஒன்று பிடிச்சி மேலே, அது ஒரு மரம் இருக்குது, ஒரு இது மாதிரி வச்சுருக்கோம், அதை பிடிச்சி அப்படியே மேலே ஏறுற மாதிரி பற்று கம்பிகள். அதுக்கு பட்டாணி எடுத்துக்காட்ட சொல்லுவாங்க. கொல்லிகள், நெப்பந்திஸ். முட்டு வேர்கள், கரும்பு, சோளம். முட்டு வேர்கள்னால் அதனுடைய வேர்கள் பார்த்திங்கன்னா இது மாதிரி என்ன சொல்கிறது, கூடு மாதிரி இருக்கும். முட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மற்ற வேர்கள் பார்த்திங்கன்னா படர்ந்த சும்மா பரவலாக இருக்கும், இல்லைனா ஆணி வேர் ரொம்ப ஆழத்தில் போகும். பட் இது பார்த்திங்கன்னா முட்டு வேர்கள் ஒரே இடத்துல குப்புன்னு வளர்ந்துருக்கும். ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா கரும்பு, சோளம் இதெல்லாம் சொல்லலாம். பற்றுவேர்கள், மேலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பட்டாணி நம்ம படிச்சிருப்பாங்க நம்பர், அது பற்று கம்பிகள். இது பற்று வேர்களுக்கு பார்த்திங்கன்னா வெற்றிலை, மிளகு கொடிகள் இதெல்லாம் சொல்லலாம். சில தாவரங்களில் வேர்கள் நிலைமட்டத்துக்கு மேலே தண்டுலையோ இலைகளையோ காணப்படுது. இதை மாற்றிட வேர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. வாண்டா தாவரம், இங்கே இருக்கக்கூடிய நம்ம வாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்பீங்களா, வாண்டா தாவரம் அது பார்த்தீங்கன்னா தொற்று தாவரமாக மரங்களில் வளரும். இதனுடைய தொற்று வேர்கள் இருக்கக்கூடிய வெலமெண்ட் திசு. வாண்டா தாவரம் அப்படின்னா வெலமெண்ட் திசு காற்றோட ஈரப்பதத்தை உறிஞ்சி ஒளி சேர்க்கைக்கு உதவும். சரிங்களா? வெலமெண்ட் திசு இதை மைண்டில் வச்சுக்கோங்க. வாயு பரிமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்க்கும்போது அபிசீனியா, சரிங்களா, அப்படிங்கிற மரம் சதுப்பு நிலத்தில் வாழக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம்.
இதுக்கு வந்து இதனுடைய வேர்கள் வாயு பரிமாற்றத்துக்கு தரைக்கு மேலே வளருது. இந்த மாதிரியான வேர்கள் சுவாசிக்கக்கூடிய வேர்கள் அல்லது நெமட்டோஃபோர்கள் அப்படின்னு பேர். நெமட்டோஃபோர்கள்னா சுவாசிக்கும் வேர்கள் அப்படின்னு சொல்கிறது. வேருடைய அந்த வேர் இருக்குங்களா, அது மாற்றுக்கூடிய சில முக்கியமான பணிகளுக்கான வேர்கள் இன்னும் சில சிறப்பான வேலைகளை செய்யுது. ஹாஸ்டோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டோரியா அல்லது உறிஞ்சி வேர்கள், இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுகளாக சொல்லப்படுது. கஸ்குட்டா அப்படிங்கிற ஒட்டுண்ணி, கஸ்குட்டா இதுக்கு வந்து நம்ம எதுக்காக சொல்கிறோன்னா, இது அடிக்கடி நம்ம சயின்ஸில் வரக்கூடியது. கஸ்குட்டா அப்படிங்கிற ஒட்டுண்ணி தாவரம் மற்ற மரங்கள்லையும் மற்ற தாவரங்கள்லையும் படர்ந்து தன்னுடைய உறிஞ்சி வேர்கள் மூலமாக அந்த தாவரம், ஓம்பு ஈரி தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தாவர திசுக்களை தொலைச்சி அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தை உறிஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான வேர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒட்டுண்ணி தாவரங்களில் காணப்படுன்னு சொல்கிறது. நீரில் வாழக்கூடிய விக்டோரியா அமசோனிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் நமக்கு இது வந்து பாக்ஸ் நியூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. விக்டோரியா அமசோனிகா இதுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, 45 கிலோ இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் கூட தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த இலை, இப்போ பாருங்கள் தாமரை இலை இருக்கு பாருங்கள், அந்த மாதிரி பெரிய இலை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் விட்டம். நீரில் வாழக்கூடிய விக்டோரியா அமசோனிகா அப்படிங்கிற தாவரத்தோட இலைகள் 3 மீட்டர் விட்டம் இருக்கும். விட்டமே 3 மீட்டர் இருக்கும். நல்லா வளர்ந்த அந்த இலையோட மேற்பரப்பு பார்த்தீங்கன்னா 45 கிலோகிராம் எடை இருக்கக்கூடிய அல்லது அதுக்கு ஈக்குவலான ஒருத்தர் தாங்கக்கூடிய அளவுக்கு தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே நீளமான நதி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதில் எக்ஸ்ட்ராவாக அந்த புக்கில் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் அதை நம்ம வரிசை கொண்டு வந்துட்டுருக்கோம். நைல் நதி தான் அது வந்து நீளமான நதி. உலக அளவில் பார்த்தீங்கன்னா நைல் நதி. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கங்கை நதி. இதனுடைய லென்த்து 6650 கிலோமீட்டர் நீளம். அதே மாதிரி கங்கை நதிக்கு வந்து 2525 கிலோமீட்டர் நீளம் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கும் இந்தியாவுக்கும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பாயிண்ட்ஸாக நமக்கு இடையில இருக்குது. சரி, இப்போது தாமரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா, தாமரை நீரில் மிதக்கிறதுக்கு காரணம் என்ன? அதோடைய இலைக்காம்பில் இருக்கக்கூடிய காற்று இடைவெளிகள் அதுக்கு உதவுதுன்னு சொல்லுவாங்க. பூமியினுடைய மொத்த ஒளிச்சேர்க்கையில் சுமார் 40% கடல்வாழ் தாவரங்கள் இருந்து தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான நிலவாழ் தாவரங்கள் மாஸ்கள், லிவர்வேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த பாயிண்ட்ஸ் நம்ம வரிசையாக கொடுத்துருக்கோம். சரி, அமேசான் பற்றி எதுக்காக நம்ம இருக்கோம்? நம்ம இந்த காடுகள்னு வரும்போது அமேசானை பற்றி நம்ம சொல்லுவோம். ஏன்னா இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்கா இருக்கக்கூடிய அமேசான் மலைக்காடுகள் உலகத்துக்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை கொடுக்கறது அமேசான் காடுகள் தான். சரிங்களா? அதில் வீட்டுக்கு ஒரு மரம் நல்லா வளர்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய சொல்கிறது காரணம் என்ன? அந்த காடுகள் தேவை ஆக்சிஜன் வர்றதுக்கு. மணல் குன்றுகளாலான மிகப்பெரிய இந்திய பாலைவனம், தார் பாலைவனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்குது. என்ன அப்படின்னா அங்கே அமேசான் வந்து ஆக்சிஜன் தருது. இது வந்து பாருங்கள் ஃபுல்லாக மணல் தான், தார் பாலைவனம். அது படிக்கும்போது இது நமக்கு வந்துடுது. தார் பாலைவனத்துடைய பகுதிகள் எந்தெந்த பகுதியில் அதில் நிறைஞ்சிருக்குன்னா, ராஜஸ்தானுடைய மாநிலத்தில், வடமேற்கு இந்தியாவில் இருந்த பஞ்சாபில், அப்புறம் சிந்து மாகாணத்தில், கிழக்கு பாகிஸ்தான்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இன்னொரு பாயிண்ட்ஸை நம்ம கொடுத்துருப்போம். என்னன்னா அக்டோபர் முதல் திங்கட்கிழமை, அதாவது அக்டோபர் மாதத்தினுடைய முதல் திங்கட்கிழமை வந்து உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லுவாங்க. அடுத்து கணிகங்கள் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து நமக்கு ஒரு சில தகவல் பார்ப்போம். கணிகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலேருந்து கேள்விகள் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு வந்துகிட்டே இருக்குது. சரிங்களா? தாவரங்கள் மற்றும் ஆல்காக்களுடைய கணிகள் இரட்டை செவனால் சொல்லப்பட்ட நுண்ணுறுப்புகள் அப்படின்னு சொல்லப்படுது. தாவரங்கள் மற்றும் ஆல்காக்கள். சரி, 3 வகை கணிகங்கள் சொல்லப்படுது. அதாவது என்னென்னா, இது உணவு உற்பத்தி, அதாவது உணவு உற்பத்தி மற்றும் சேமிக்கிறதுல ஈடுபடுதுன்னு சொல்லுவாங்க. 3 வகையான கணிகங்கள் இருக்குது. ஒன்று பசுங்கணிகம், குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. பசுங்கணிகம், குளோரோபிளாஸ்ட், இது வந்து பச்சை நிறம் இருக்கக்கூடிய கணிகம் சொல்கிறது. வண்ண கணிகம், அது வந்து குரோமோபிளாஸ்ட், இது வந்து மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய கணிகம் சொல்லப்படுது. 3வது வெளிர் கணிகம், லியூகோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறது, நிறமில்லாத கணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ கணிகத்தினுடைய அந்த அமைப்பு பாருங்கள் எப்படி இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம புக்லையும் பார்த்துருப்பீங்க. கணிகத்தினுடைய அமைப்பு வந்து இங்கே இருக்கிறது. முக்கியமான பார்ட்ஸாக ஸ்ட்ரோமாவை சொல்லலாம். கீழே எழுதிருக்கு பாருங்கள். பச்சை நிறமிகள், தைலக்காய்டுகள், கிரானா, இதெல்லாம் சொல்லலாம். சரிங்களா? பச்சை நிறமில் இருக்கக்கூடிய பசுங்கணிகம் 2 to 10 மைக்ரோமீட்டர் விட்டமும் 1 to 2 மைக்ரோமீட்டர் தடிமனும் இருக்கிற ஒரு நீள் உருண்டை, நீளமான இருக்கக்கூடிய நீள் உருண்டை வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்லுடைய நுண்ணுறுப்புன்னு சொல்லப்படுது. ஸ்ட்ரோமோ, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரோமோ இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து முக்கியமான பார்ட்டாக சொல்கிறாங்க. சவ்வினுடைய உட்புறம் மேட்ரிக்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த ஸ்ட்ரோமோ பகுதி இருக்குது. இதில் புரத சேர்க்கைக்கு தேவையான டிஎன்ஏ 70s, அதாவது 70S ரைபோசோம் மற்றும் மற்ற மூலக்கூறுகள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தைலக்காய்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்ப்போம். ஸ்ட்ரோமாவுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா தைலக்காய்டுகள். இந்த தைலக்காய்டு ஸ்ட்ரோமாவோட இடைவெளியுடைய கூடிய ஒரு பை மாதிரியான தட்டு வடிவ அமைப்பு காணப்படுதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து தைலக்காய்டுன்னு பேர். பல தைலக்காய்டுகள் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்ச நாணயம் மாதிரி, இங்கே பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்ச நாணயமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து தைலக்குன்னு சொல்லுவாங்க. பல தைலக்காய்டுகள் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்ச நாணயம் மாதிரி இருக்கும். இது வந்து கிரானம் அப்படின்னு சொல்லுவாங்க. தைலக்காய்டுங்கிறது தனியாக இருக்கிறது, ஒட்டு மொத்தமாக இருக்கிறது மாதிரி கிரானம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரானா அப்படின்னு பார்த்தா பல கிரானுக்கள் ஒன்னோட ஒன்று கிரானா லெமெல்லா அல்லது ஸ்ட்ரோமாவில் மெல்லா, அதாவது என்ன சொல்கிறது, ஸ்ட்ரோமான்னு இருக்குன்னு சொல்கிறீங்க, அது அந்த லெமெல்லாவோட இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஸ்ட்ரோமா, லெமெல்லா. சரிங்களா? தைலக்காய்டில் ஒளிச்சேர்க்கைக்கான நிறமிகள் இருக்குது இந்த தைலக்காய்டுகள். சரிங்களா? ரைட். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு இந்த லெமெல்லான்னு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஸ்ட்ரோமா, லெமெல்லா அப்படிங்கிறது இதை வந்து நம்ம வச்சு சொல்லுவோம்.
பசுங்கணிகத்தினுடைய இந்த பணிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் வரிசை நம்ம பார்ப்போம். ஒளிச்சேர்க்கை, தரசம் சேமித்தல், கொழுப்பு அமில உற்பத்தி, லிப்பிடுகள் சேமிப்பு, பசுங்கணிகம் உருவாக்கம், இதெல்லாம் சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய பார்ட் முக்கியமானது இது. இதில் வரிசையாக கொடுத்துருப்போம். இதில் ஃபஸ்ட்டு ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது பார்ப்போம். ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது இங்கே பாருங்கள் CO2, இது வந்து ரியாக்ஷனுக்காக நம்ம போட்ட டிஜிட்டு. கார்பன் டை ஆக்சைடு, H2O நீர், சூரிய ஒளி. ஒளிச்சேர்க்கை அப்படின்னாலே டக்குன்னு நமக்கு என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடு, நீர், சூரிய ஒளி சேர்ந்தது, C6H12O6, இது வந்து குளுக்கோஸ் மூலக்கூறு வேறுபாடு. அப்புறம் H2O நீர், அப்புறம் ஆக்சிஜன் வெளியேறுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது ஃபோட்டோ லைட் சிந்தசிஸ் டு பில்ட் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? தற்சார்பு ஊட்ட உயிரினங்களான ஆல்காக்கள், தாவரங்கள், பச்சை நிறமிகள் இருக்கக்கூடிய பாக்டீரியங்கள் மாதிரியான இதெல்லாம் வந்து சூரிய ஆற்றலை பயன்படுத்தி தமக்கு வேண்டிய உணவை தாமே தயாரிச்சுக்குது. தற்சார்பு உயிர்கள் நம்ம சொல்கிறோம். கஸ்குட்டாலாம் பார்த்தீங்கன்னா தனக்கு தேவையான உணவை அடுத்த உயிர்கிட்ட இருந்து அடுத்த தாவரத்திலிருந்து பறிச்சுக்குது. புரியுங்களா? ஸோ இது பிரச்சார்பு உயிர்கள் இது மாதிரி கொண்டு போகலாம். சரி, இந்த நிகழ்ச்சியில் கார்பன் டை ஆக்சைடு நீரோட உதவியால் சூரிய ஒளியோட அந்த முன்னிலையில் பச்சையத்தில் கார்போஹைட்ரேட் தயாரிக்கப்படுது. இந்த நிகழ்ச்சி அப்போ ஆக்சிஜன் வெளியேற்றப்படுது, உயிர்வெளி வெளியேற்றப்படுது. சரி, கார்பன் டை ஆக்சைடு CO2 இது இதனுடைய எக்ஸ்பிளைன் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? ரைட். இப்போ என்னென்னா ஒளிச்சேர்க்கை நடக்கக்கூடிய இடங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா பசுந்தாவரங்களில் ஒளிச்சேர்க்கையானது இலைகள், பசுமையான தண்டுகள். சரிங்களா? அந்த தண்டுகள் பச்சையும் பசுமையாக இருக்கக்கூடிய இடங்களில் ஒளிச்சேர்க்கை நடக்கும்னு சொல்லலாம். அதுக்காக பச்சை கலர் பெயிண்ட் அடித்து வச்சுட்டு சார் ஒளிச்சேர்க்கை நடக்குமான்னு வைத்திருக்கக்கூடாது. சரிங்களா? உயிரினங்களில் பச்சையும் இருக்கணும். சரி, மற்றும் மலர் மொட்டுகள் இந்த மாதிரியான உறுப்புகளில் நடக்குது. ஒளிச்சேர்க்கையில் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியுடைய பங்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒளிச்சேர்க்கையுடைய முழு நிகழ்ச்சியும் பசுங்கணிகத்துக்குள்ளே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரிசை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? என்னுடைய இடங்கள் கொடுத்துருக்கு. அடுத்து இதில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவலாம் நம்ம ஒன்றா பார்த்தலாம். ஒளி சார்ந்த வினை, இதில் கண்டிப்பாக இந்த ஏரியாவில் ஒரு கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்குது. நல்லா பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஒளி சார்ந்த வினை அல்லது ஒளி வினை பசுங்கணிகத்துடைய கிரானாவளியும், ஒளி சாராத வினை அல்லது இருள் வினை அப்படிங்கிறது பசுங்கணிகத்துடைய ஸ்ட்ரோமாவளியும் நடக்குது. சரிங்களா? ஒளிச்சேர்க்கை நடக்கக்கூடிய அந்த இடங்கள் என்பது ஒளி சார்ந்த வினை அல்லது ஒளி வினை, ஹில் வினைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது ராபின் ஹில் அப்படிங்கிறால முதல்ல கண்டுபிடிச்சாருங்க. இந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியுடைய முன்னிலையில் தைலக்காடி சபையில் நடக்குது. சரி, ஒளிச்சேர்க்கை நேர்மிகள் சூரிய ஆற்றலை ஈர்த்து ATP அடினோ ட்ரைபாஸ்பேட்னு சொல்லக்கூடியது ATP மற்றும் NADPH2 உருவாக்குதுன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இருள் வினைக்கு பயன்படுது. ஒளி சாராவினை அல்லது இருள் வினை அது பார்த்தீங்கன்னா உயிர் பொருள் உற்பத்தி நிலைன்னு சொல்கிறது. இந்த நிகழ்ச்சி அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒளி சார்ந்த வினையில் உண்டான ATP மற்றும் NADPH2 உதவியால் கார்பன் டை ஆக்சைடு ஆனது கார்போஹைட்ரேட்டாக ஒடுக்கமடையுது. சரிங்களா? இது ஒரு விஷயம். இது பசுங்கணிகத்தினுடைய ஸ்ட்ரோமா பகுதியில் நடக்குது. இருள்வினைனா ஸ்ட்ரோமாங்க. சரிங்களா? இந்த நிகழ்ச்சி கால்வின் சுழற்சி அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு சூரிய ஒளி தேவையில்லை. இருட்டில் நடக்கிறது தானே, இருளில். சரி, இங்கே என்ன சம்பவம் நடக்குதுன்னா ஒரு செடி இல்லை ஒரு மரம் என்ன நடக்குதுன்னா பகல் நேரத்தில் சூரிய ஒளி படுறப்ப என்னென்னா வெளியில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு சூரிய ஒளியை பயன்படுத்தி ஆக்சிஜனை வெளியிடும். இது வந்து பார்த்திங்கன்னா மனிதன் வந்து பகலில் சுவாசிக்கிறது நல்லாயிருக்கும். நைட்டில் அதே தாவரம் பார்த்திங்கன்னா சூரிய ஒளி இல்லை அப்படிங்கிறப்போ அது என்ன பண்ணுன்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியிடும். அப்போ ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடும். நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரத்துக்கடியில், ஒரு புளிய மரத்துக்கடியில் ஏதோ ஒரு மரத்துக்கடியில் போய் இப்போ கட்டில் போட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிற ஆளை பார்த்தீங்கன்னா காற்று பிடிச்சி அமுத்தி விட்டுடுச்சு, இல்லை ஆவி வந்து அமுத்திடுச்சின்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான், ஆக்சிஜன் பற்றாக்குறை. சரிங்களா? அங்கே என்ன பண்ணோம், ஆக்சிஜனை தாவரமே எடுத்துக்கோங்க, சுற்றி இருக்கக்கூடிய ஆக்சிஜனை கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். இவர் மூச்சு விட முடியாமல் திணறுவார். அப்படியே பிடிச்சி தம் கட்டிட்டு இருக்கும் பொழுது என்னை காற்று அழுத்தி விட்டுடுச்சு, ஆவி வந்து அழுத்தி விட்டுடுச்சு அப்படின்ற ஒரு கதையெல்லாம் விட்டுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நைட்டில் மரத்துக்கடியில் படுக்கிறோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்செப்ட் தான் மெயினு. நைட்டில் கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சிக்குது, பகலில் கார்பன் டை ஆக்சைடு வெளிவிடுது. என்ன சொல்கிறதுன்னா பகலில் வந்து ஆக்சிஜன் வெளிவிடுது. புரியுதுங்களா? நைட்டில் கார்பன் டை ஆக்சைடு வெளிவிடுது. இவ்வளோதான் விஷயம். ஒன்று உள்ள இழுக்கிற விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க, இல்லை வெளிவிடுற விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. இது குழப்பி விட்ரும். ஓகேவா? ஒரே ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக இருங்க. பகலில் மரம் நமக்கு ஆக்சிஜன் தருது, அது மனிதனுக்கு சுவாசிக்கிறதுக்கு உதவுது, அது உயிர்வெளி. இந்த கான்செப்ட் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ ATP இதனுடைய அப்ரிவேஷன்ஸ்லாம் என்ன? அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் ATPன்னு சொல்கிறது மைட்டோகாண்ட்ரியாவில். ADP அப்படின்னா அடினோசைன் டைபாஸ்பேட். சரிங்களா? அது டை. NAD நிக்கோடினமைடு அடினைன் டை நியூக்ளியோடைட். இதனுடைய அப்ரிவேஷனை மைண்டில் வச்சுக்கோங்க. NADP அப்படிங்கிறதுனா நிக்கோடினமைடு, அது மேலே சொன்னது தான் அடினைன் டை நியூக்ளியோடைட் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சரிங்களா? ஒரு செல்லானது நேரடியாக ஆற்றலை பெற முடியாது. சரிங்களா? சுவாசித்தல் அப்போ பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் ஆக்சிகரணம் அடைஞ்சு வெளியேற்றப்போ ஆற்றல் ATPயில் சேமிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வரிசை நம்ம படிப்போம். இதில் இன்னும் ஒரு சில தகவலாக பார்த்தீங்க அப்படின்னா
மெல்வின் கால்வின் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம அடுத்ததாக கொண்டு போகிறோம். அதாவது அமெரிக்க உயிரி வேதியியலாளர் ஒளிச்சேர்க்கை எப்போ பார்த்தீங்கன்னா வேதியியல் நிகழ்வுகள் கண்டுபிடிச்சாரு. ஒளிச்சேர்க்கை நடக்கும்போது வேதியியல் நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த சுழற்சிக்கு வந்து கால்வின் சுழற்சி அப்படின்னு பேர் வந்துச்சு. இதுக்காக இவர் பார்த்தீங்கன்னா 1961 நோபல் பரிசு அவருக்கு கொடுத்துருப்பாங்க. சூரிய ஒளியை பயன்படுத்தி செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி நடத்தினாங்க. இது ஒரு விஷயத்தை மேலே வச்சுக்கோங்க. செயற்கை ஒளிச்சேர்க்கை பாரத ரத்னா CNR ராவ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி மூலமாக ஹைட்ரஜன் எரிபொருள் உற்பத்தி செஞ்சார். ஒளிச்சேர்க்கையை பாதிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரிசை அதில் பார்ப்போம். உட்புற காரணிகள் வெளிப்புற காரணிகள் இருக்குது. உட்புற காரணிகள் பார்த்திங்கன்னா அந்த ஒரு செடிக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இலையினுடைய வயது, கார்போஹைட்ரேட்டுடைய செறிவு, ஹார்மோன்கள் இதெல்லாம் வந்து அதுக்கு இதாக சொல்கிறத அதனால் பாதிக்கப்படுதுன்னு சொல்லலாம். வெளிப்புற காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி, அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு, வெப்பநிலை, இருக்கக்கூடிய ஹீட்டு, நீர், கனிமங்கள் இதெல்லாம் சொல்லலாம். சரி, அடுத்த ஒரு டைட்டில் மைட்டோகாண்ட்ரியா பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். மைட்டோகாண்ட்ரியாவில் சொல்லியிருக்க அந்த இலைகள் மாதிரியான அந்த துகள் மாதிரியான சைட்டோபிளாசம் நுண்ணுறுப்புக்கு பேர் மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்லப்படுது. 1857 கோலிக்கர் அப்படிங்கிறவர் வரி தசை செல்களில் இருந்து கண்டுபிடிச்சார். செல்லினுடைய ஆற்றல் நாணயம் இது அப்படின்னு சொல்கிறது அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்ட கேள்வி. ஏடிபி மைட்டோகாண்ட்ரியாவில் உற்பத்தி ஆகிறதால மைட்டோகாண்ட்ரியா செல்லோட ஆற்றல் நிலையம் அப்படின்னு சொல்லப்படுது. மைட்டோகாண்ட்ரியாவில் பார்த்தீங்கன்னா 60 to 70% புரதம் இருக்கும். புரதம் அதே மாதிரி லிப்பிடுகள் பார்த்தீங்கன்னா, அதாவது மைட்டோகாண்ட்ரியாவில் 5 to 7 வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிப்பிடுகள் வந்து 25 to 30 இருக்கும். RNA DNA வந்து பார்த்தீங்கன்னா 5 to 7% இருக்கும். சரிங்களா? இது சும்மா சைடில் போட்டு வச்சுக்கோங்க. ஒருவேளை எக்ஸாம்பிள் கேட்டாலும் கேட்கலாம். மைட்டோகாண்ட்ரியாவுடைய அந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் பாருங்கள். கிறிஸ்டே, ஆக்சிசோம், மேட்ரிக்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். இந்த கிறிஸ்டே, ஆக்சிசோம் இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது. மேட்ரிக்ஸ் இது மட்டும் முக்கியமான இதாக சொல்லுவோம். மைட்டோகாண்ட்ரியா சவ்வுகள், உள் சவ்வுகளில் இருந்து வெளி சவ்வுகள்லையும் சொல்லப்படக்கூடிய ஒரு நுண்ணுறுப்புன்னு சொல்லப்படுது. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சவ்வும் 60 to 70 ஆம்ஸ் டிகிரி தனிமன் இருக்கும்னு சொல்லுவாங்க. வெளி சவ்வு வளவளப்பான்னு சொல்லுவாங்க. இதில் நொதிகள், புரதம், லிப்பிடுகள் இருக்குது. இது இந்த சவ்வில் இருக்கக்கூடிய அந்த போரின் மூலக்கூறுகள், புரத மூலக்கூறுகள்னு சொல்லக்கூடிய இந்த வெளி மூலக்கூறுகள் போகிறதுக்கு கால்வாயை வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கிறிஸ்டே அப்படின்னு என்னங்கிறது பார்ப்போம். கிறிஸ்டே அப்படிங்கிறது என்ன பார்ப்போம். ஓகேங்களா? கிறிஸ்டே உட்புற சவ்வில் இருக்கக்கூடிய விரல் மாதிரியான நீட்சி, புரியுங்களா? அந்த நீட்சிகளுக்கு பேர் கிறிஸ்டே. பாருங்க, இந்த நீட்சிக்குங்க இப்படி நீட்டிட்டு வரதுனால. சரிங்களா? இந்த கிறிஸ்டேவானது பார்த்தீங்கன்னா பரப்பளவு அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டோட வச்சுருப்போம். ஆக்சிசோம் இங்கே இருக்கக்கூடிய இதில் வந்து பாருங்கள், ஆக்சிசோம் இந்த மாதிரி அந்த புள்ளி வருது பாருங்கள். FN துகள்கள்னு சொல்கிறது அந்த கிறிஸ்டேக்கு மேலே. சரிங்களா? கிறிஸ்டாவில் பல நுண்ணிய டென்னிஸ் ராக்கெட் வடிவ துகள்கள் இருக்கும். டென்னிஸ் ராக்கெட் வடிவம், டென்னிஸ் பால் பார்த்தீங்கன்னா அப்படியே ராக்கெட் வடிவத்தில் ஒரு இதாக இருக்கு பாருங்க. அந்த மாதிரி இந்த நீட்சிகள் இருக்கும். அந்த நீட்சிகள் இருக்குங்க டென்னிஸ் ராக்கெட் வடிவ துகள்கள் இருக்குது. இது வந்து ஆக்சிசோம்கள், FN துகள்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் ஏடிபி உற்பத்தியில் பங்கெடுத்துக்கிறது இதுதான். சரிங்களா? மைட்டோகாண்ட்ரியாவோட இந்த மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற விஷயம் இதில் பாருங்கள். மேட்ரிக்ஸ் இந்த ஜவ்வு அந்த விரல் நீச்சிக்கு பக்கத்தில் இருக்கிறது. புரதம் மற்றும் லிப்பிடுகளை இருக்கக்கூடிய ஒரு சிக்கலான கலவை அப்படின்னு சொல்லப்படுது. இதில் கிரப் சுழற்சிக்கு தேவையான நொதிகள் 70S, அதாவது 70S, ரைபோசோமு, அப்புறம் tRNAக்கள், அப்புறம் DNA அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாமே அதில் இருக்குது. சரிங்களா? மைட்டோகாண்ட்ரியாவோட வேலைகள்னு பார்த்தீங்கன்னா சுவாசத்திற்கு தேவையான, அதாவது சுவாசத்திற்கு தேவையான ஒரு முக்கிய நுண்ணுறுப்புன்னு சொல்லப்படுது. இதில் ஏராளமான ஏடிபிக்கள் உருவாகுது. அதனால் இதை செல்லோட ஆற்றல் மையம் அல்லது சக்தி நிலையம் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரி, இதில் வந்து சுவாசத்தில் நம்ம அடுத்து வந்துடும். அதாவது செல்லுடைய கால்சியம் அயனுடைய சமநிலையை பாதுகாக்கிறது அந்த மைட்டோகாண்ட்ரியா சொல்கிறது. செல்லுடைய வளர்ச்சிக்கு மாற்ற செயல்களில் பங்கெடுத்துக்குன்னு சொல்லுவாங்க. இப்போது சுவாசத்தினுடைய வகைகள் பார்த்தீங்கன்னா காற்றுள்ள சுவாசம், காற்று இல்லா சுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்ப்போம். அதாவது சுவாசித்தல் அப்படிங்கிறது உயிரினங்களுக்கும் வெளிச்சூழலுக்கும் இடையில் நடக்கக்கூடிய வாயு பரிமாற்ற நிகழ்ச்சிகள்னு சொல்லப்படுது. தாவரங்கள் வளிமண்டலத்தில் இருந்து ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுது. இது ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்பியல் நிகழ்வுன்னு சொல்லப்படுது. செல்லுக்குள்ள உணவானது ஆக்சிகரணம் அடைஞ்சு ஆற்றல் பெறக்கூடிய உயிரி வேதியியல் நிகழ்ச்சியே செல் சுவாசம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ காற்று சுவாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எடுத்துமே C6H12O2ங்கிறது வந்து நமக்கு குளுக்கோஸுடைய மூலக்கூறு பற்றி தெரியும். சரிங்களா? இப்போது செல் சுவாசத்தில் உணவானது ஆக்சிகரணம் உதவியால் முழுசாக ஆக்சிகரணம் உதவியால் ஆக்சிகரணம் அடைஞ்சு கார்பன் டை ஆக்சைடு, நீர், கார்பன் டை ஆக்சைடு CO2, நீர், புரியுங்களா? என்ன சொல்கிறது, ஆற்றலாக மாற்றப்படுது. இந்த சுவாசம் பெரும்பாலான தாவரங்களில் மற்றும் விலங்குகளில் நடக்கிறது. இப்போ C6 இது நமக்கு தெரியும். CO2, H2O, ATP மூலக்கூறுகள் இது வந்துடும். சரிங்களா? கிரப் சுழற்சி, ஏன்னா இது ஏற்கனவே பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம். கிரப் சுழற்சி இந்த நிகழ்ச்சி மைட்டோகாண்ட்ரியாவோட உட்புறத்தில் நடக்குது. கிளைகாலிசிஸ் நிகழ்ச்சியோட முடிவில் உண்டான 2 மூலக்கூறு பைருவிக் அமிலமாக முழுசாக ஆக்சிகரணம் அடைஞ்சு கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீராக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுழற்சிக்கு கிரப் சுழற்சி அல்லது ட்ரைகாப்சிலிக் அமில சுழற்சி அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? ரைட், இதில் வந்து வரிசையாக பார்த்தலாம்.
இதில் எலக்ட்ரான் கடத்து சங்கிலி அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். எலக்ட்ரான் கடத்து சங்கிலி அமைப்பு இதில் என்ன அப்படின்னா, இந்த மைட்டோகாண்ட்ரியாவோட உட்புற சவ்வில் எலக்ட்ரான் கடத்து சங்கிலி அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரான்கள் கடத்தக்கூடிய அமைப்பு இருக்குது. கலிகாலிசிஸ் மற்றும் கிரெப்ஸ் சுழற்சி அப்போ பார்த்தீங்கன்னா NADH2 அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய இந்த என்ன சொல்கிறது மற்றும் FADH2வில் இருக்கிற ஆற்றல் அங்கே இருக்கக்கூடிய சக்தியானது இங்கே வெளியேற்றப்பட்டு அது NAD+ மற்றும் FAD+ ஆக ஆக்சிகரணம் அடையுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்னென்னா இந்த நிகழ்ச்சி எப்போ வெளியான அந்த ADPயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ATPயாக உருவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம டீஃபாக தனி கிளாஸில் ஒன்று பார்ப்போம். இதில் முழுமையாக இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆக்சிகரண பாஸ்பேட் சேர்ப்பு அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த நிகழ்ச்சி எப்போ வெளியேற்றின எலக்ட்ரான் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு நீராக ஒடுக்கமடையுது, H2O ஒடுக்கமடையுதுன்னு சொல்லுவாங்க. காற்றில்லா சுவாசம், ஆக்சிஜன் அற்ற சூழலில் இருக்கக்கூடியது, அதாவது ஆக்சிஜன் இல்லாத சூழலில் நடக்கிற சுவாசம் காற்றில்லா சுவாசம் அப்படின்னு சொல்லுது. இதில் குளுக்கோஸ் ஆனது எத்தனாலாகவும் தாவரங்களில் எத்தனாலாகவும் அதே மாதிரி அல்லது லாக்டோஸாகவும் மாறுன்னு சொல்லுவாங்க. சில பாக்டீரியங்களில் லாக்டோஸாக மாறுன்னு சொல்லுவாங்க. இங்கே மாற்றப்படுது. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா CO2 வெளியேற்றப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாட இது குளுக்கோஸ் வந்து பாருங்கள் கார்பன் டை ஆக்சைடு ஆகும். இது வந்து எத்தனாலுக்கு உண்டான மூலக்கூறு வாய்ப்பாடு, அதாவது C2H5OHங்கிறது எத்தனாலுக்கு உண்டான மாற்றப்படுது. லாக்டோஸுங்கிறது பாக்டீரியாக்களில் மாற்றப்படுது. சரிங்களா? ரைட். இது வந்து ஒவ்வொன்றும் தனித்தனியாக உங்களுக்கு சொன்னது குளுக்கோஸு, இது கார்பன் டை ஆக்சைடு, எத்தனாலு, ஆற்றல் ATP அடினோட்ரை பாஸ்பேட்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்த ஒரு டைட்டில் பார்த்தீங்கன்னா சுவாச ஈவு அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்ப்போம். சுவாச ஈவு அப்படிங்கிறது சுவாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு அளவுக்கும் எடுத்துக்கிட்ட ஆக்சிஜனுடைய அளவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய விகிதம் தான் சுவாச ஈவு அப்படின்னு சொல்லப்படுது. சுவாச ஈவு = வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடு பை எடுத்துக்கொள்ளப்படும் ஆக்சிஜன் அளவு. சரிங்களா? தாவரங்கள் சூரிய ஒளியோடைய முன்னிலையில் CO2 கார்பன் டை ஆக்சைடு H2O உதவியால் கார்போஹைட்ரேட் தயாரிக்கிற நிகழ்ச்சிக்கு பேர் ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த டைட்டில் நம்ம எடுத்துக்கிட்ட முக்கியமான தகவல்கள் இதுதான். இதில் ஒளிச்சேர்க்கை அப்படின்னு என்ன டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. ஒளிவினை, இதை நம்ம ஏற்கனவே படித்து சொன்னது தான் இந்த கிளாஸில். ஒளிவினையானது பசுங்கணிகத்துடைய கிரான பகுதியிலும் இருள்வினையானது பசுங்கணிகத்துடைய ஸ்ட்ரோமா பகுதியிலும் நடக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதை மெயினில் வச்சுக்கோங்க. ஓகே. இதில் வந்து என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டு இந்த பகுதியில் சிலபஸ் லைனில் வரக்கூடிய முக்கியமான இந்த பகுதிகளில் ஃபஸ்ட் நம்ம இதில் இந்த ஏரியாவுக்கு நம்ம வந்துட்டோம். கண்டிப்பாக இது வந்து ஒரு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். ஓகே டீச்சர்ஸ், அடுத்த ஒரு வீடியோ நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.